எல்லாருக்கும் வணக்கங்க. இது அர்ஜுன் கார்டன். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு செகண்ட், இந்த வீடியோவை நானும் காவியமே எடுக்கிறோம். உங்களுக்கு இது எடுக்க தெரியுமா? ஆமா, நாங்க நல்லாவே எடுக்கிறோம். என்ன சொல்லி எடுப்பீங்க? நாங்க உண்மையை சொல்லி உண்மையை எடுப்போம். அப்பமா சரி, எடுங்க பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க எடுங்க, என்ன சொல்றீங்க நான் பாக்குறேன். நான் பேசவே இல்லை எதுவுமே, நீங்களே பேசி நீங்களே இந்த வீடியோ முடிங்க பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ஜுன் கார்டன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த வீடியோல உங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. அது என்னன்னா சப்போட்டா. பாட்டி இந்த செடியை வந்து 3 இயர்ஸா வச்சிருக்காங்க. இப்பதான் கஷ்டப்பட்டு அதுல காய் வர வச்சிருக்காங்க. ஒரு இலையில கூட காய் இல்லாம இல்ல, எல்லா இலையிலுமே காயும் பூவும் இருக்கு. இதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்க பாத்தீங்களா எவ்வளவு பெரிய பெரிய காயெல்லாம் இருக்கு. இங்கெல்லாம் எங்க பாட்டி இது இன்னும் ஃபுல்லா பழுக்கல, அதனாலதான் எங்க பாட்டி இன்னும் எடுக்காம வச்சிருக்காங்க. பழுத்தா அதை பறிக்கும் போது நாங்க ஒரு புது வீடியோ போடுறோம். இலையில கூட பூ இல்லாம இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த பூ வந்து சில பூ தான் வந்து காய்க்கும், சில பூ வந்து உதிர்ந்துரும். இந்த பூக்கெல்லாம் வரதுக்கான காரணம் எங்க பாட்டி போட்ட சாம்பலும் மீனம்பலம் தான். அதனாலதான் இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா பூலாம் இருக்குன்ட்டு. இந்த பூல பாத்தீங்களா காய் வந்திருக்கு. இந்த பூல பாருங்க 3 காய் வந்திருக்கு. இது இனிமேல் தான் நல்லா பெருசா மாறும். இப்போதைக்கு இந்த பூ ஸ்டேஜ்ல இருந்து காய் ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு சில பூ தான் உதிர்த்தி போகும், மிச்சதெல்லாம் காயா நல்லா வளரும். இங்க பாருங்க, இன்னைக்கு வந்து எங்க பேத்தியும் எடுத்திருக்காங்க இந்த வீடியோ. இத பத்தி எனக்கு தெரியல, அவங்க என்ன பேசுனாங்க என்ன சொன்னாங்கன்னு. இங்க பாருங்க, இதுல பூவை பாருங்க. இதுக்கு வந்து ஏன் இவ்வளவு பூ பூக்குது, என்ன காரணம், ரீசன் சொன்னா, நான் வந்து இதுக்கு வந்து முதல் வாட்டி மீளம் கொடுத்தேன். 2வது மீளம் செடிக்கு அடிச்சு விட்டேன். ஒரு 2 மாசம் கழிச்சு மேல ஸ்ப்ரே பண்ணி விட்டேன். அது இடையில ஒரு வாட்டி காய்கறி கழிவு வச்சேன். இப்ப 3வது இப்ப என்ன பண்ணிருக்கேன், கடைசியா எரு சாம்பல் போட்டு கலந்து அந்த உரம் கொடுத்துருக்கேன். இந்த உரம் கொடுத்த பிறகுதாங்க இவ்வளவு பூ பிடிச்சிருக்கு. இதெல்லாம் பழுத்தோன்னு நம்ம ஒரு வீடியோ இந்த பழம் எடுக்கும்போது அவங்க ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லிருக்காங்க பிள்ளைங்க. அது பாருங்களேன், இது இவ்வளவு பெருசு இருக்கு இல்லையா, ஆனாலும் இன்னும் கல்லு மாதிரி இருக்குங்க. இதனால எனக்கு எடுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா வேஸ்டா போயிடுமோன்னு ஒரு பயம். பசங்க ஆசையா தொட்டு பாக்குறாங்க எப்ப பழுக்கும் அப்பமா அப்படின்ட்டு. அதனால நான் அதை எடுக்காம வச்சிருக்கேன். பாருங்க, எல்லா இடத்துலயும் இருக்குங்க பழங்க. பாருங்க இங்க எத்தனை இருக்கு பாருங்க, இங்க பாருங்க. காய்ப்புக்கு காரணமே நம்மளுடைய கவனிப்பு. இதுக்கு வந்து மாசம் தவறாம நான் வந்து 3 வாரத்துக்கு ஒருக்கா உரம் கொடுக்காம இருக்க மாட்டேன். ஏன்னா இவ்வளவு காய் இருக்கு, பசங்களுடைய ஆசை பழம் எடுத்து சாப்பிடணும்னு. அதனால இவ்வளவு பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன். அங்க உள்ளலாம் இருக்குங்க சைடு. சரியான விளைச்சலுங்க இந்த காய் செடி. நான் சும்மா சாதாரணமா இந்த செடி 60 ரூபாய்க்கு தான் வாங்கி வச்சேன். ஆனா வச்சுன்னா ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு, 3.5 வருஷம் இருக்கும் வச்சு. இது ஒரு முறை வெட்டி விட்டுருக்கேன். ஒரு முறை கீழே வர தளிருங்கெல்லாம் வேர்ல இருந்து வருது பாத்தீங்களா புதுசா, அந்த வேரெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுருக்கேன். கட் பண்ணி விட்ட பிறகு தாங்க இவ்வளவு இது. இல்லைன்னா ஒரு மாதிரி காட்டு செடி மாதிரி இருந்தது. அந்த வேர்ல ஏதோ இருக்கு பாத்தீங்களா சைட்ல, இந்த சைட்ல உள்ளதை எடுத்து விட்டுறணும். இப்ப இன்னும் எனக்கு நாளைக்கு வேலை இதுதாங்க. இந்த கட் பண்ணி விட்டுட்டோம்னா இந்த புதெல்லாம் புதுசா வேர்ல இருந்து வர்றது.
இது வந்ததுன்னா காய்களை பழுக்கவும் விடாது, பெருசாகவும் ஆகாது. இதை கட் பண்ணி விட்டோம்னா இதோடைய சத்து அந்த செடிக்கு போயிடும். அதனால நான் இந்த மாதிரி கப் அடிக்கவே விட மாட்டேன். நான் செடிங்களை இந்த ஒரு செடியில அடிச்சிருக்கேன். ஏன்னா இது வந்து வெயில் அது மாதிரி இருக்கு, உட்கார்ந்து செய்ய முடியல, என்னால மேல வர முடியல. ஆனா இப்ப நாளைக்கு சாயந்தரமா இந்த வேலை தான். பசங்க வீடியோ எடுத்திருக்காங்கங்க. இப்போ புதுமையா அவங்க நாங்களே முயற்சி பண்றோம்னு சொல்லி புதுசா எடுத்திருக்காங்க. அவங்க நான் உண்மையதான் சொல்லியிருப்பாங்க, உண்மையதான் பேசியிருப்பாங்க. புது முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. பாய். நன்றி, வணக்கம். இது அர்ஜுன் கார்டன். நீங்க என்னப்பா எடுத்தீங்க வீடியோல? போய் பாத்துக்கோங்க அப்பமா.